சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வார்த்தையில் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மல்கியாவில் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 17வது அதிகாரம் 2வது வசனம் அவருடைய முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது என்று நாம் வாசிக்கிறோம். சூரியனிடமிருந்து நாம் பெறும் வரங்கள் எத்தனையோ! உண்மையில் பூமியிலிருந்து நாம் பெறும் அனைத்தும் சூரியனை சார்ந்திருக்கிறது. சூரியன் இல்லாமல் மழை இருக்காது. அதேபோல் மரங்களின் வளர்ச்சியும் சூரிய ஒளியை பொறுத்தே அமையும். இலைகள் மிகவும் பச்சை நிறத்தில் இருக்கிறது. ஏனென்றால் குளோரோபில் என்ற பொருள் சூரிய ஒளியை உறிஞ்சுகிறது மற்றும் மரங்கள் வளர்ந்து பழங்கள் பழுக்கின்றது. இந்த நாட்டில் இன்னும் ஏராளமான சூரிய ஒளியின் நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதன் மதிப்பு நமக்கு தெரியவில்லை. பல வாரங்களாக சூரிய ஒளியை பார்க்காத நாடுகள் இருக்கிறது. மேலும் அவர்கள் நாட்டில் ஒரு வெயில் நாளாக இருந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி நாள்தான். துயரத்தில் இருப்பவர்கள் கூட அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சூரிய ஒளியின் காரணமாக அங்கும் இங்கும் ஜனங்கள் கூட்டம் அலைமோதும். ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு கிருமியும் சூரிய ஒளியால் அழிக்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சுவிட்சர்லாந்தில் மருத்துவமனைகள் இருக்கிறது. அங்கு சூரிய ஒளியால் பல நோய்கள் குணமாகும். மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, மருந்து இல்லை. சூரிய ஒளி வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு கோணங்களில் நோயாளிகளின் மீது பிரகாசிக்க அனுமதிக்கப்படுகிறது. நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த சூரிய ஒளி உங்கள் மீது இருக்கட்டும். எல்லா நோய்களும் தானாகவே குணமடைவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தினமும் காலையிலும் மத்தியானத்திலும் இரவிலும் போதிய நேரத்தை உங்கள் முழங்காலில் செலவழிப்பதன் மூலம் உங்கள் ஆவிக்குரிய நோய்கள் குணமாகும். மிகவும் குறைவான விசுவாசிகளே தேவனுடைய பிரசன்னத்தில் போதுமான நேரத்தை செலவிடுகிறார்கள். அவர்களின் தியான நேரம் ஒரு சம்பிரதாயமாக அல்லது பழக்கமாகவே இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் உண்மையான மகிழ்ச்சியோடு அநேகர் நேரத்தை செலவிடுவதில்லை. பல மணி நேரம் ஜெபத்தில் செலவழிக்க முடியாத அளவுக்கு பயம் நிறைந்தவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இருவர் வெளி பிரசங்க ஊழியத்திற்கு சென்றோம். வீடு வீடாக தெரு தெருவாக சுவிசேஷம் சொன்னோம். பல மைல்கள் நடந்தோம். மாலையில் நாங்கள் இருவரும் தூங்குவதற்கு முன் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தோம். நான் ஒருபுறம், மற்றொரு மனிதர் மறுபுறம் ஜெபித்தோம். அன்று மாலை நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். சில நிமிடங்களில் மாத்திரமே ஜெபித்தேன். நான் திரும்பி மறுபக்கம் இருந்தவரை பார்த்தேன். அவர் இன்னும் முழங்காலில் இருந்தார். நான் படுத்து கொண்டால் அந்த மனிதர் என்ன நினைப்பார் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். எனவே நான் மீண்டுமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் மிகவும் சோர்வாகவும் தூக்கமாகவும் இருந்தேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் திரும்பினேன். அவர் இன்னும் ஜெபித்து கொண்டிருந்தார். 3வது முறை நான் பார்த்தேன். அவர் எழுந்து போனார். அப்பொழுதுதான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போது என்னால் தூங்க முடியும். இதுதான் கட்டாய ஜெபம். தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்ற ஏக்கமும் மகிழ்ச்சியும் வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம் கூறுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு மிகவும் பிரியமான நண்பர்கள் அல்லது உறவுகளின் ஐக்கியத்தால் கூட பெற முடியாது. தேவ பிரசன்னம் உங்களை மகிழ்ப்பதும் அவருடைய முகத்தின் சூரிய ஒளியை உங்களுக்குள் உணர்வதும் உங்களை புத்துணர்ச்சியாக்குவதும் உங்களை குணமாக்குவதும் உங்களுக்கு சமாதானத்தை தருவதுமான ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? சூரிய ஒளி மரங்களை வளரச் செய்து கனிகளை தருவது போல அவருடைய முகத்தின் சூரிய ஒளி உங்கள் மகிழ்ச்சியை பெருக்கி உங்களில் கனிகளை தருவதை நீங்கள் காணலாம்.